ஹாய் गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம டோக்கியோ கூல் அனிமே சீசன் 3 ஓடிய எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். அதனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட்ஸ் யாராச்சும் பார்க்கலனா எனக்காக போயிட்டு செக் பண்ணிட்டு வந்துருங்கப்பா. ஏன்னா இந்த எபிசோட்ல இருக்கக்கூடிய ஸ்டோரி நீங்க புரிஞ்சுக்கணும்னா ப்ரீவியஸ் எபிசோட பார்த்தா மட்டும் தான் முடியும். அதனால ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்புறம் அப்படியே எப்பயும் போல நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. எப்பயும் போல இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டு ஒரு தடவை நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மத்த வீடியோ எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆல்ல வச்சுக்கோங்க. அது கூட சேர்த்து நம்ம சோஷியல் மீடியாவோட லிங்க் எல்லாமே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்குது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிரலாம். சோ இந்த எபிசோட ஓபன் பண்ணதும் ஐசி தன்னுடைய காகுனியை வெளியில கொண்டு வந்ததுனால நான் இன்னைக்கு உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு செம வேகமா வந்து இவன் கையில வச்சிருக்கக்கூடிய அந்த குயின் கீயும் வச்சு அட்டாக் பண்றான். அண்ட் அதே நேரத்துல இவனுடைய காகுனியை வச்சு அட்டாக் பண்றான். அதனால இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இவனுடைய டீம்ல இருக்கவங்க இருக்காங்க இல்லையா, அதாவது இவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும், இவங்க எல்லாரும் எப்படி இவனால ஒரே நேரத்தில் ரெண்டுத்தையும் யூஸ் பண்ண முடியுது, பரவாயில்ல இவன் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆள் தான், நம்மளை விட நிறைய விஷயங்களை இவன் தெரிஞ்சு வச்சிருக்கான்ற மாதிரி வாயை போல பார்த்துக்கிட்டே இருக்க. அடுத்த செகண்டே இந்த மாஸ்க் போட்டுட்டு இருக்கவன் புடிச்சு போட்டு இவனை செம்மடி அடிச்சு போடாங்கிட்டு துரத்தி விட்டுட்டான். அதனால இதை பார்த்ததும் ஐயோ போச்சு போச்சுன்ற மாதிரி ஓடி வர அதுக்குள்ள இவனை எழுந்துகிட்டு சரி சரி ஓகே ஓகே ரைட்டா அடிச்சிட்டான், பரவாயில்ல இந்த தடவை நான் யாருன்றதை காட்டுறேன்னு இவங்களை எட்ட போக சொல்லிட்டு காணிக்கை எப்படி கையில சொடகு போடணும் அதே மாதிரி இவனை சொடகு போட்டுட்டு செம்ம வேகமா வந்து அட்டாக் பண்றான். ஏன் சொல்லணும்னா நம்ம காணிக்கை எப்படி ஒரு தடவை நிஷிக்கியை புடிச்சு போட்டு போனாட்டி அடிச்சு தூக்கி எட்ட கடாசி இருப்பானோ அதே மாதிரி இந்த மாஸ்க் போட்டுட்டு இருக்க உனியும் போனாட்டி அடிச்சு தூக்கி எட்ட கடாசன உடனே இவனுடைய மூஞ்சில இருந்த மாஸ்க் மட்டும் கைண்டு போய் கீழே விழுந்துருச்சு. அதனால நீ யாருன்றது இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டு உன அட்டாக் பண்ண போறேன்டான்னு ஐசை இவனுக்கு ரொம்ப பக்கத்துல வர இந்த இடத்துல யாரா இருக்கான்னு பார்த்தா நிஷிகி. அது மட்டும் இல்லாம இவன் திரும்பவும் அட்டாக் பண்ணாம அப்படியேதான் படுத்து கிடக்குறான். ஏன்னா இவனுக்கு இவன் யாருன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. அதனால ஒரு வார்த்தையை சொல்லவும் இவனுக்குள்ள எக்கச்சக்கமான ஞாபகங்கள் வந்துட்டு அப்படியே தலையெல்லாம் ஒட்டைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய பெயின் வருது. அது மட்டும் இல்லாம இவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆர்டிபிஷியல் கோலுடைய பவர்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வெறி கொண்ட மாதிரி இவனை விட்டு வெளியில வந்து இவனை இன்னமும் வெறி பிடிச்ச மாதிரியான ஒரு கோலா மாத்த கரெக்டா இந்த இடத்துக்கு சிசிஜில இருக்கக்கூடிய எக்கச்சக்க பேர் வந்திருப்பாங்க. அதை பார்த்த உடனே நிஷிக்கியும் சரி ஓகே ஓல்டு ஃப்ரெண்ட் உன்னை நான் அப்புறமா மீட் பண்றேன்னு திரும்ப மாஸ்க் மாட்டிட்டு இந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிட்டான். பட் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இவனுடைய டீம் மெம்பர் இருக்காங்க இல்லையா, அதாவது இந்த குயின்ஸ் டீம் மெம்பர், அவங்களுக்கு இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னே புரியல. அதுக்கப்புறம் யோசிக்கும் போது இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. என்னன்னா இவங்களை ஒரு லிமிடெட் பவர் தான் எப்பயுமே யூஸ் பண்ண சொல்லுவாங்க. அதை தாண்டி போயிட்டாங்கன்னா இவங்களே டெர்மினேட் பண்ணி ஆகணும். அப்படி இல்லனா பக்கத்துல இருக்கவங்களை கொன்றுவாங்க இல்லையா, அதனால தான் இந்த இடத்துல எக்கச்சக்க சிசிஜி மெம்பர்ஸ் வந்ததும் சரி ஓகே இந்த கோலை கொல்லுவோம் அப்படின்னு இவங்க கோல்னு ஒரு வார்த்தையை சொல்லவும் இவங்களுக்கு இன்னனே புரியல. ஏன்னா சிசிஜில இருக்கக்கூடிய எல்லாருமே இவங்களை யாருமே கோல்ஸ்னு சொல்ல மாட்டாங்க, குயின்ஸ் தான் சொல்லி கூப்பிடுவாங்க. ஆனா இங்க வந்திருக்கவங்க ஐசியை பார்த்து குயின்ஸ் நம்ம கட்டுப்படுத்துவோம்னு சொல்றதுக்கு பதிலா கோலை கட்டுப்படுத்துவோம்னு சொல்லிட்டு அட்டாக் பண்றதுக்காக போறத பார்த்துட்டு இவங்களுடைய டீம்ல இருக்கவங்களுக்கே கொஞ்சம் சந்தேகமா இருக்குது. இதுக்கு ஏத்த மாதிரி தான் அகிரா மோடோவுக்கு இவங்க கால் பண்ணி மாடோ நாங்க இவனை அட்டாக் பண்ணிட்டோம், நீங்க பண்ண வேண்டியதை பண்ணுங்கன்னு சொல்லும் போது கரெக்டா தூரத்துல இருந்து இவனுடைய நெத்தி போட்டுக்கு குறி வச்சு ஒரு ஸ்னைப்பரை வச்சு இவனை போட்டு தள்ளனதும் அப்படியே கட் பண்ணி மறுநாள் காலையில இவங்க வாஷு கிட்ட போயிட்டு இந்த விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி குயின்ஸ் டீம்ல இருக்கக்கூடிய யாராச்சும் வெறி பிடிச்ச மாதிரி தனக்குள்ள இருக்கக்கூடிய கோல் பவர் அதிகமா வெளியில கொண்டு வந்துட்டாங்கன்னா ஒன்னு அவங்களை டெர்மினேட் பண்ணிடுவாங்க, அப்படி இல்லனா அவங்கள ரிசர்ச்ன்ற பேர்ல கூறு போட்டுடுவானுங்க. அதனாலதான் இவங்க எல்லாருக்குமே ஹெட்டா இருக்கக்கூடிய வாஷு கிட்ட வந்து சார் எனக்காக ஒரு சான்ஸ் கொடுங்க, அவனுக்குள்ள இருக்கக்கூடிய பவரை நான் என்ன கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி அவனை நல்லபடியா நான் மாத்துறேன், எங்களால அதை பண்ண முடியும் சார், எங்களுக்காக ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு வாஷு கிட்ட இவங்க திரும்ப திரும்ப ரிக்வெஸ்டா கேட்டுக்கிட்டு இருக்க. இவரும் சரி ஓகேமா நீ இவ்வளவு தடவை கேட்கறன்றதுனால உன் மேல நம்பிக்கை வச்சு உனக்கு நான் இன்னொரு சான்ஸ் தரேன், அதை நீ பயன்படுத்தி அவனை நீ பர்மனண்டா கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு பாரு, இல்லனா அவன் நம்மளுக்கு ஒரு பெரிய ஆபத்தா மாறிடுவா, அது ஏன்றது உனக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன், அதனால இதை கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோ மணி. இவளுக்கு சில அட்வைஸ் போட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்து இவளை வெளியில அனுப்ப கரெக்டா இந்த இடத்துக்கு வரக்கூடிய சாஜிமா அப்புறம் நிமுரோ அப்படின்ற ரெண்டு பேரை பார்த்துட்டு இவங்க கூட ரொம்ப நேரம் பேச ஆரம்பிக்கிறா. ஏன்னா அந்த சாஜிமா இருக்கார் இல்லையா, இவர் ஒரு சீனியர் இன்வெஸ்டிகேட்டர். இன்னும் சொல்ல போனோம்னா இவருடைய அப்பாவுக்கு ஒன் ஆஃப் த க்ளோஸ் ஃப்ரெண்ட். அதனால இவரை பார்த்த உடனே இவர்கிட்ட இந்த கோல்ஸ் பண்ணக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையும் பத்தி பேச ஆரம்பிக்க இவரும் உன்னுடைய டீமை பத்தி நான் கேள்விப்பட்டமா, நீ எதுக்கும் கவலைப்படாத, நானும் உனக்கு சப்போர்ட் பண்றேன், ஏன்னா அந்த டீமை வச்சு நம்ம நிறைய சாதிக்க முடியும். இன்னும் சொல்ல போனோம்னா இப்ப புதுசா முளைக்கக்கூடிய கோல்ஸ் உடைய ஆர்கனைசேஷனையும் நம்மளால ஈஸியா போட்டு தள்ள முடியும்ன்ற மாதிரி நிறைய விஷயங்களை பேசிட்டு கிளம்பி போக அகிரா தனியா வந்து நின்னுகிட்டு நான் எப்படி அவனை கட்டுப்படுத்துறது, என்னால முடிஞ்ச அளவுக்கு அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கோல் தன்மையை கட்டுப்படுத்தி அவனை ஒரு மனுஷனா மாத்தணும் தான் நினைக்கிறேன், ஆனா என்ன பண்றது விதி அவன் வாழ்க்கையில விளையாடுதுன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இவங்களுடைய டீம் உடைய வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டுக்குள்ள ஒரு குட்டி பொண்ணு உட்கார்ந்துகிட்டு ஐ ஜாலியா இருக்குன்னு ஒரு கேம் விளையாண்டுகிட்டு இருக்கா. ஆனா இப்படி கேம் விளையாண்டுகிட்டே இருக்கிற அளவுக்கு இவன் ஒன்னும் ரொம்ப சின்ன பொண்ணு எல்லாம் கிடையாது. ஏன்னா இவளுமே இந்த குயின்ஸ் டீம்ல இருக்கக்கூடிய ஒரு மெம்பர் தான். இவளுடைய பேரு சைக்கோ. இவள போன எபிசோட்லயே மென்ஷன் பண்ணிருப்பாங்க, பட் இருந்தாலும் ஃபேஸ காட்டவே இல்ல. ஏன் இந்த எபிசோட்ல கூட
கூட காட்டல. அதுக்கு பதிலா வீட்டுக்குள்ள இருக்கவங்க என்னடா பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா பெரிய ஆர்கியூமெண்டே போயிட்டு இருக்குது. என்னன்னா நேத்திக்கு இந்த யூரி பயப்புல என்னுடைய பவர் நான் இன்னும் அதிகமாக்க போறேன் தன்னுடைய ஃபிளஷே கடிச்சு நேத்திக்கு வெறி பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டான் இல்லையா. அதனாலதான் நீ ஒரு லீடரா இருந்துகிட்டு இந்த மாதிரி பண்ணலாமா, நீ இப்படி பண்றது நம்மளுடைய டீமுக்கு பெரிய ஆபத்து அப்படி இப்படின்னு பேச இவன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம அப்ப சார் மட்டும் என்ன கரெக்டா இருந்தீங்களோ, நீங்களும் தான் உங்களுடைய பவர் வெளில கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்ல இவன் கூடவே இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட் இருப்பா இல்லையா, அவன் ஓடி வந்து எட்டி ஒரு உதவி விட்டுட்டு டேய் யாரை பார்த்து பேசிக்கிட்டு இருக்க, நேத்திக்கு இவன் மட்டும் இல்லன்னா நம்ம எல்லாருமே இறந்து போயிருப்போம், அதனால இந்த மாதிரிலாம் பேசாதன்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கும்போது ஐசி டக்கு நீங்க பாருங்கப்பா நம்ம கத்திக்கிட்டு இருக்கிறதுனால ஒன்னும் ஆக போறது கிடையாது, அதனால இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு நான் டீம் லீடரை மாத்த போறேன், ஏன்னா யூரி உனக்கு இப்ப மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது, சோ நீ போய் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ. அப்புறம் இப்போதைக்கு நம்ம டீமுடைய லீடர் யாருன்னா ஜின்ஷி நீ தான் இப்போதைக்கு லீடரா இருக்கணும்னு சொல்ல இவனுக்கு செம்ம ஆச்சரியம். இருந்தாலும் ஐசி எப்படி டீம் லீடரை தேர்ந்தெடுத்தான், இவனுக்கு அதுக்கு பவர் இருக்கான்னு கேட்டா ஆமா ஐசிஏவுக்கு இந்த டீம்ல எக்கச்சக்கமான பவர் கொடுத்திருக்காங்க, பட் என்ன சண்டை தான் வெளியில போயிட்டு இவனை போட விட மாட்டாங்க, அதனாலதான் நீ தாண்டா இதுக்கப்புறம் டீம் லீடர்ன்ற மாதிரி இவனுக்கு ஒரு பெரிய ஷாக்கை கொடுத்துட்டு இந்த இடத்துல இருந்து இவன் கிளம்பி போயிட்டு அரிமாவை மீட் பண்றான். ஏன்னா அரிமாவுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா வயசாகிட்டே போகுது இல்லையா, அதனால சிசிஜில ரொம்ப நாளைக்கு இவனால ஒர்க் பண்ண முடியாதுன்னு தான் அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஆளை உருவாக்கணும்ன்றதுக்காக ஐசிஏவுக்கு தினமும் இவன் ட்ரைனிங் கொடுத்து நிறைய விஷயங்களை கத்து கொடுப்பான். அந்த மாதிரி தான் இன்னைக்கு இவனுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஹே ஐசி நேத்திக்கு நீ கண்ட்ரோல் இல்லாம போனல, அப்போ உனக்கு சில விஷயங்கள்லாம் ஞாபகம் வந்ததுன்னு உன்னுடைய ரிப்போர்ட்ல நீ சொல்லி இருக்கிற, அப்படி பார்த்தா உனக்கு அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையே இல்லையான்னு கேட்க இல்ல சார் எனக்கு அதை தெரிஞ்சுக்கணும்னு பெருசா இன்ட்ரெஸ்டே கிடையாது, ஏன்னா பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அது என்னைக்கு நம்மளால மாத்த முடியாது, அதனாலதான் அதை பத்தி நான் யோசிக்க கூட இல்ல, இப்ப கரண்ட்ல இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை சந்தோஷமா வாழணும்ன்றது மட்டும் தான் என்னுடைய மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்குது. இன்னும் சொல்ல போனா எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய டீம் எனக்கு ஒரு ஃபேமிலியா மாறி இருக்காங்க, அப்புறம் எனக்கு நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய என்னுடைய ஹையர் அபிஷியல் எனக்கு ஒரு குருநாதரா மாறி இருக்கிறாரு. சோ அப்படி இருக்கும்போது என்னுடைய ஞாபகத்துல வந்த அந்த விஷயங்களை பத்தி நான் யோசிக்கவும் இல்ல, அதை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையும் இல்லைன்னு இவன் சொன்ன உடனே ஹரிமாவும் ஓகேப்பா இப்படி இருக்கிறதா நல்லதுன்னு சொல்லிட்டு கிளம்புறான். பட் இவனுக்கு அந்த விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்குது, ஏன்னா நேத்திக்கு அந்த மாஸ்க் போட்டு இருந்தவன் இவனை பார்த்து காணிக்கைன்னு சொல்லிட்டு போனான், அதனால அந்த காணிக்கை யாரு அவங்க என்ன பார்த்து அதை சொல்லணும்ன்ற மாதிரி இந்த பக்கம் இவன் யோசிச்சுக்கிட்டே நின்னுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் சிசிஜியோடைய ஒரு ஹெட் குவார்டர்ஸ் ஒரு கோல் குடூரமா தாக்கி இருக்குது, அதுல உயிர் தப்பிச்ச ஒருத்தவன் ஹெட் குவார்டர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணும்போது சார் எங்க வாட ஒரு கோல் அட்டாக் பண்ணிடுச்சு, அது மட்டும் இல்லாம அந்த கோல் எங்களை அட்டாக் பண்ணும்போது ஐசிஏ யாருன்னு கேட்டு அட்டாக் பண்ணுச்சு, அது மட்டும் இல்லாம அந்த கோல் முகத்துல ராபிட் மாஸ்க் போட்டு இருந்தது, ஐ ரிப்பீட் அந்த கோல் ராபிட் மாஸ்க் போட்டு இருந்ததுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த விஷயத்தை எல்லாத்தையும் பண்ண அந்த ராபிட் மாஸ்க் போட்டுட்டு இருக்கக்கூடிய கோல் இது எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது. ஆனா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த அந்த ராபிட் கோல் இல்ல, இது வேற ராபிட் கோல், அதனாலதான் இந்த வேடிக்கை பார்த்துக்கிட்டு நான் சீக்கிரமா எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போறேன்ற மாதிரி மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். மறுநாள் காலையில இந்த யூரி இருக்கான் இல்லையா, இவன் ஐசிஏ சொன்ன மாதிரி தன்னுடைய மெடிக்கல் செக்கப்புக்காக இப்ப ஹெட் குவார்டர்ஸ்க்கு வந்திருக்கான். அப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆளை பார்த்ததும் இவனுக்கு செம கோபம் வருது, ஏன்னா இந்த யூரி இருக்கான் இல்லையா இவனுடைய அப்பா ஆல்ரெடி இந்த சிசிஜில ஒரு இன்வெஸ்டிகேட்டரா இருந்தாரு, ஆனா அவர் கோல் கிட்ட மாட்டி சாக போற நிலைமையில பக்கத்துல இருந்து ஹெல்ப் பண்ண வேண்டியவன் அவரை விட்டுட்டு ஓடி வந்துட்டான், அது வேற யாரும் கிடையாது இவன் தான். அதனாலதான் இவனை பார்த்து கொஞ்சம் கோவத்தோட நின்றுட்டு இருந்தவன் சரி ஓகே இப்படி நின்று இருந்த வேலைக்காவது நான் வந்த வேலையை பாக்குறேன்னு டைரக்டா போயிட்டு டாக்டரை பார்க்கவும் இவன் தனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை பத்தி பேசுறதுக்கு பதிலா ஐசிஏவுக்கு இருக்கக்கூடிய விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான், ஏன்னா இவங்களை விட ஐசிஏ கொஞ்சம் வித்தியாசமானவனா இருக்கிறான் இல்லையா, அதனாலதான் அவனை பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலான்னு இந்த டாக்டர் கிட்ட அவனை பத்தி விசாரிக்க இவரு அதெல்லாம் சொல்ல முடியாதுப்பா, அது ரொம்பவே கான்பிடென்ஷியல், சோ நீ அந்த விஷயத்தை பத்தி கேட்கறதுக்கு பதிலா உனக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பத்தி பேசலாம், ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கோல் பவரை உருவாக்குறதுக்கு நாங்க ஆர்சி செல்ஸை மியூட்டேட் பண்ணி கொஞ்சம் வித்தியாசமான முறையில உங்களுக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணியிருந்தோம், ஆனா அது இப்ப என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏவை சாப்பிட்டு அது மியூட்டேட் ஆகி இன்னமும் வளர்ந்துகிட்டு இருக்குது, சோ இப்படியே அது போயிட்டு இருந்ததுன்னா நீ ஒரு கோலா மாறிடுவப்பா, அதனால இப்ப நம்ம அதை தடுக்கணும்னா ஒரு சின்ன ஆபரேட் பண்ணி ஆகணும், அது கூடவே சேர்த்து உனக்கு இன்னும் கொஞ்சம் பவரை நாங்க எக்ஸ்ட்ரா கொடுத்தாகணும்ன்ற மாதிரி இவர் பேசிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இதே ஹாஸ்பிடல்லே அகிராவும் ஐசிஏவும் ஒருத்தரை மீட் பண்றதுக்காக வந்திருக்காங்க, ஏன்னா நேத்திக்கு அந்த ராபிட் மாஸ்க் போட்டிருந்த கோல் வந்து அட்டாக் பண்ணும்போது ஐசிஏ பத்தின நிறைய விஷயங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தது, அதனாலதான் நேத்திக்கு என்ன சார் நடந்துச்சு, உங்களை யார் அட்டாக் பண்ணா என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இருந்த யூரி தன்னுடைய செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு டைரக்டா இன்னைக்கு வீட்டுக்கே வந்துட்டான், ஆனா இன்னைக்கு டாக்டர் கிட்ட இவன் பேசின விஷயத்தை பத்தி இவங்க கிட்ட எதுவுமே பேசல, அதுக்கு பதிலா இவன் நார்மலா பேசிக்கிட்டு இருக்க. பக்கத்துல கதவு திறக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேக்குது, யாரான்னு திரும்பி பார்த்தா இந்த சைக்கோ தான், அதனால ஹே சைக்கோ இங்க பாரு இங்க டீம் மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு எங்கடி போற அப்படின்ற மாதிரி கேட்க, போங்கடா உங்க கூட என்னால பேச முடியாது நான் சாப்பிட போறேன்னு ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து திருடிக்கிட்டு திரும்ப ரூமுக்கு ஓடி போயிட்டா. இதனால சரி ஓகே இவன் இப்படிதான் பண்ணுவா, இருந்தாலும் நம்ம சில விஷயங்களை பேசி ஆகணும்ப்பா, ஏன்னா இப்ப நம்மளுக்கு நட்கிராக்கர்ன்ற ஒரு கோலை போட்டு தர சொல்லி ஒரு பெரிய மிஷின் வந்திருக்கு, சோ இப்ப அதை பத்தின இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே நம்ம அதை தான் பண்ணணும்ன்ற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த விஷயத்தை எல்லாத்தையும் கேட்டுட்டு இந்த யூரியும் ஒரு முடிவு எடுக்கிறான், என்னன்னா இவனுக்கு இப்ப ஆபரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் சொல்லியிருந்தாரு இல்லையா, அதனால இப்ப நம்ம அடுத்த மிஷினுக்கு போனோம்னா நம்மளுடைய பவர் கண்ட்ரோல் பண்ண முடியாம போறதுக்கு வாய்ப்பு இருக்குது,
அதனால நம்ம எவ்வளவு சீக்கிரம் ஆபரேஷன் பண்ணிக்கிறோமோ அது நம்மளுக்கு தான் நல்லதுன்னு மறுநாள் காலையில ஆனதும் யாருக்கிட்டையும் சொல்லாம டைரக்டா ஹாஸ்பிடலுக்கு வந்து தனக்கு பண்ண வேண்டிய ஆபரேஷன் எல்லாத்தையுமே இந்த பக்கம் இவன் பண்ணிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அந்த நட் கிராக்கர் கோலை போட்டு தள்ளுறதுக்காக நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் ஐசியை கேதர் பண்ணிட்டு வந்துட்டான். ஏன்னா ஐசியை தானே இவங்களுக்கு மேல இருக்கக்கூடியவன். அதனாலதான் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே கேதர் பண்ணிட்டு வந்துட்டு இவங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இன்னைக்கு இவன் வெளியில கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு கடை கிட்ட போனதும் இவனுக்கு நல்ல ஒரு அரோமா ஸ்மெல் வந்திருக்கும். அதுவும் ஒரு காஃபியோட அரோமா ஸ்மெல். அதனால இவனும் சரி ஓகேப்பா வாங்க ஒரு காஃபி குடிச்சிட்டு போலான்னு டக்குனு இவங்களை காஃபி ஹவுஸ்க்குள்ள கூட்டிட்டு போக இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு இவனை பார்த்துட்டு ஸ்டன் ஆகி போய் நிக்கிறா. அதே மாதிரி தான் இவனும் இந்த பொண்ணு இங்க பார்த்த மாதிரி இருக்குன்னு ஸ்டன் ஆகி போய் பாக்குறான். ஏன்னா இப்ப இவன் வந்திருக்கிறது டோக்காவோடைய காஃபி ஹவுஸுக்கு. அதனாலதான் டோக்காவை பார்த்துட்டு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு இவன் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது டோக்கா இவன் யாருன்றத கண்டுபிடிச்சிட்டா. அதனால எப்பயும் போல நல்லா ஸ்பெஷலான ஒரு காஃபியை போட்டு எடுத்துட்டு வந்து இவன் கிட்ட கொடுக்க இவனும் குடிச்சு பார்த்துட்டு இது எனக்கு நிறைய விஷயங்களை ஞாபகப்படுத்துது. அது மட்டும் இல்லாம இவன் எனக்கு ரொம்பவே நெருக்கமானவளா தெரியுறா. இவளுடைய ஸ்மைல் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆனா ஏன் எதுக்கு எனக்கு தெரியலன்னு இவன் அறியாமலேயே இவன் கண்ணீர் விட்டு அழுக ஆரம்பிக்க அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சோ கைஸ் நீங்க நம்ம பார்த்த எபிசோடு உங்களுக்கு ஸ்டார்டிங்ல பிடிக்கலனாலும் எண்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் எங்க ப்ரோ காணிக்கை காணோம் எனக்கு காணிக்கை காட்டுங்கன்னு ரொம்ப கதறிக்கிட்டே இருந்தீங்க. அவங்க எல்லாருக்கும் ஆன்சர் கிடைச்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஐசியா இருக்கான் இல்லையா இவன் வேற யாரும் கிடையாது காணிக்கே தான். ஆனா காணிக்கைக்கான லுக்கே இவன் கிட்ட இல்லையே. முடியெல்லாம் கலர் மாதிரி இருக்குது. இவன் கோலா மாறல நார்மலான ஹியூமன் ஃபுட்லாம் சாப்பிடறா எப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அரிமா கூட காணிக்கையை சண்டை போடும் போது ஏற்பட்ட அந்த ஒரு மிகப்பெரிய டேமேஜ் தான். ஏன்னா அந்த ஃபைட்ல காணிக்கைவுக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சு. அதனாலதான் சிசிடி இவனை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும்னு இவன் மேல எக்கச்சக்கமான ரிசர்ச் பண்ணி காணிக்கைவா இருந்தவன ஐசியவா மாத்திட்டாங்க. இதனாலதான் மத்த கோல்ஸால காணிக்கைவை ஈஸியா கண்டுபிடிக்க முடியாம இருந்திருக்கும். இருந்தாலும் இன்னைக்கு டோக்கா இவனை கண்டுபிடிச்சிட்டா. அது போக இவனுக்கும் டோக்காவை பார்த்தது ஏதோ சில விஷயங்கள ஞாபகம் வந்தது. அதனால இதுக்கப்புறம் இந்த சீசனோட ஸ்டோரி எப்படி போக போகுதுன்றத நம்ம அடுத்த எபிசோட பார்த்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி எப்பயும் போல இந்த எபிசோட பத்தின உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸ் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட வந்து மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.